ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த அனிமேவை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒருவேளை இது ஒரு கேங்ஸ்டர், அதாவது ரவுடி கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி பார்க்கலாம், உங்களுக்குமே பிடிக்கும். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அதில் நியூஸில் வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. டோக்கியோ மாஞ்சி கேங் சண்டை போட்டதில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இறந்து போனவங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதில் ஒருத்தங்க டாச்சிபானா, இன்னொன்று ஹீனட்டா டாச்சிபானா அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்லவும், இப்போ இவர் என்ன பேர் சொன்னாரு, ஹீனட்டாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹே, டிவி வால்யூமை கம்மியா வையன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து கத்துறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல மேனேஜர் திட்டவோ, அப்பவோ நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவோ, நீ எப்போ பார்த்தாலும் இந்த மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. பொடி பசங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டே தம்பி கொஞ்சம் இங்க வாடா, என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கவோ, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கார்ல ஸ்கிராட்சை போட்டு விட்டு நம்ம ஹீரோவை மாட்டி விட்டு போயிருந்தானுங்க. என்னோட லைஃப் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னோட லைஃப்லேயே மிடில் ஸ்கூலில் மட்டும்தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, இப்போ அந்த ஹீனட்டாவோ இறந்து போயிட்டா. நான் ஸ்டில் வெர்ஜினாவே தான் இருக்கேன். என் லைஃபே பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு யாரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விடுறாங்க. இப்படிதான் என்னோட லைஃப் முடிய போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீனட்டா தான் ஞாபகத்துக்கு வரா. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட்ல நம்ம லைஃப் நமக்கு ஃபிளாஷ்பேக்காக தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுவோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீனட்டா ஸ்கூல்ல ஒரு பாப்புலரான பொண்ணு, அவ நம்ம ஹீரோவை லவ் பண்றா. அப்போ இது உண்மைதான், சாகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஒரு செகண்ட் ஃபிளாஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹே டாக்கமிச்சி இறங்கலையா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறான். ஹே, இதெல்லாம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடியில பார்த்துட்டு, யார் இந்த பையன் பார்க்கறதுக்கே ரவுடி மாதிரி இருக்கான், அட இது நான் தான், இது நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த லுக் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் பாக்கெட்ல ஒரு ஃபோன் இருக்கு. இந்த மாதிரி பழைய ஃபோன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓல்டு மெமரிஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு ஃபோனை பார்த்தா அதுல 2005 டேட் போட்டிருக்கு. 2005னா 1 2 12 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். லைஃப் ஃபிளாஷ் ஆகுறது உண்மைதான், ஆனா இது ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப நேரம் அந்த ட்ரீம் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன்னோட கசின் நம்ம கூட இருக்கிறது நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லவும், என்னோட கசினா, ஓ ஆமா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு நம்மள அவனுங்களான்னு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லவோ, என்னது சண்டை போட போறீங்களா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உனக்கு என்னதான் ஆச்சு டாக்கமிச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. உன்னோட கசின் இருக்கா, நம்ம அந்த கேங்ல மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. நீயும் எப்பவும் போல உன்னோட ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவியா, அந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு, நானா அப்படி சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி சரி அமைதியா இருங்க, நம்ம டைரக்டா அங்க போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே போறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி வர லைஃப் ஃபிளாஷ் இவ்வளோ லென்த்துக்காவா போகும், அதுவும் இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கே. சரி ஒருவேளை லென்த்தான ட்ரீமா இருக்கும், அது போற போக்கில் நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அச்சோ இவனுங்க சண்டை போடலாம் கூப்பிடுறானுங்க, நான் சண்டை போட்டே 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, நான் இப்போ ஃபார்ம்லயே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடுங்கிட்டு நிற்கிறான். அந்த செகண்ட் இயர் கேங்க எங்க தேடியோ காணுமே, ஒருவேளை நம்ம தேடுறோன்னு தெரிஞ்சு அவனுங்க பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா ஏதோ ஞாபகம் வருது. அவனுங்க எல்லாம் ஷிபோயாவை சேர்ந்தவனுங்கிறதுனால ரொம்பவும் மாடர்னா தானே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஓ ஆமா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அவங்க கூட சண்டை போட்டு நாங்க தோத்து போயிட்டோம், அவங்க எல்லாருமே தேர்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த கேங் அங்க வந்துருது. இவங்க எல்லாம் தேர்ட் இயர்ஸ் பைக்கர் கேங் மாதிரி இருக்காங்க, இவங்க எல்லாம் உண்மையிலேயே ரவுடி கேங்க சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டைம் பயப்படுறாங்க. நீங்க தானே எங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், நீங்க எல்லாம் தேர்ட் இயர்ஸா, சண்டை போடுறதுக்கு செகண்ட் இயர் தான் வருவாங்கன்னு உங்க லீடர் மாசுரோ சொன்னாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லவோ, என்னது மாசுரோ லீடரா, நீ எல்லாம் ஒரு லீடரா, போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவோ, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றான். ஓ அப்படியா, நான் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சும் 100 ரூபாய்க்கு சமம், உனக்கு எத்தனை ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உடனே அந்த மாசுரவும் அவனோட காசுலயே ஜூஸ் வாங்க போயிருந்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நாங்க அவங்க கூட சண்டை போட்டு தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பழசெல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேப்போம் சார் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இன்னையில இருந்து நீங்க டோக்கியோ மாஞ்சி கேங்கோட வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து போகவும், ஓ ஆமாம் எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருது, இந்த டோக்கியோ மாஞ்சி கேங் இதனால தான் எல்லாமே நடந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க எங்களை டெய்லியும் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நாங்கள் செஞ்சோம். என்னோட லைஃபே அதுக்கப்புறம் நரகமாக மாறிடுச்சு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால தான் இந்த டோக்கியோல இருந்து நான் வேற சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். வேலை பார்க்குற இடத்துல சாரிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே என்னால் சொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாமையே செத்து போயிட்டேங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை திரும்பவும் காமிக்கிறீங்களா கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அளவும், டாக்கமிச்சி உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீனா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நாள் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஆமா அது கரெக்ட் தான்,
ஹீனா இப்ப இறந்து போயிட்டா, இன்னையில இருந்து 12 வருஷம் கழிச்சு அவ சாகிறதுக்கு இந்த டோக்கியோ மாஞ்சி கேங் தான் காரணமா இருக்கும். ஆனா அதுதான் விதி, என்னால என்னத்தை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்கிட்டு இருக்கான். நான் அழுததை யாரும் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நிக்க ஒட்டாக்கமிச்சு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. சாரி கைஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஹீனாவோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது கூட எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீனாவை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். டாச்சிபானா ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துட்டு கரெக்டா அவளோட டோர் நம்பர்ல போயிட்டு காலிங் பெல் அடிக்கவும், டாக்கமிச்சி நீதானா, நீ எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ வந்து பார்த்துட்டு, ஹே திரும்பவும் என்ன சண்டை போட்டிருக்கியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சண்டை போடாதுன்னு அப்படின்னு அவ சொல்லவும், ஹீனா நீ நல்லா தான் இருக்க, நான் உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். நான் ஏன் அலறன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறான். ஹே டாக்கமிச்சி எதுக்காக இங்க வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புவோம். அவ நம்ம ஹீரோவை பிடிச்சு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மறைக்காம சொல்லணும், அதுக்காக தானே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு நான் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரின்னு நம்ம ஹீரோவா அவ கிட்ட லைட்டா ஏதோ பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆமா ஹீனட்டா எனக்கு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லி அனுப்புவா, அவளை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன். மிடில் ஸ்கூல்ல எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவ தான். அதுக்கப்புறம் லைஃப்ல டேய் நான் சென்டிமெண்டலா பேசிட்டு இருக்கேன், எவன்டா அங்க கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறா. ரோட்ல சில பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நடு ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒருத்தனை போய் அடிச்சுட்டு ஒரு பாட்டில உடச்சு, நான் செம கான்ல இருக்கேன் ஒழுங்கா போயிருங்க இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லவா அவனுங்க பயந்து ஓடிடுதானுங்க. அந்த ரவுடி பசங்க கலாய்ச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீங்க பாட்டில் அப்படியே உடச்சு போட்டு போறீங்க, யார் கையிலாச்சும் குத்திடுச்சுன்னு கேட்கவோ, ஓ ஆமா தம்பி நீ கரெக்டா தான் சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருதான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், இந்த மாதிரி ஆளுங்க இதுக்கப்புறம் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணா கண்டிப்பா உன்னை அடிப்பாங்க, ஆனாலும் நீ பயப்படாம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவன் அதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறான். நீ நோட்ஸ் எடுக்கிற லெவலுக்கு அது பெரிய விஷயம்லாம் இல்ல, அவனுங்கெல்லாம் வெத்த வேட்டுங்க தான். நான் என்னோட பிரச்சனையை பார்த்து பயந்ததுனால தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், நவுட்டோ டாச்சிபானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது டாச்சிபானாவா அப்படின்னா ஹீனட்டா அப்படின்னு கேட்கவோ, அது என்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஹே தம்பி உங்க அக்காவை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கவோ, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவ என்ன திட்டிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீ தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும். உண்மை என்னன்னா நான் உன்னோட சிஸ்டரை லவ் பண்றேன், அவ என் லைஃப்ல எவ்வளோ முக்கியம், நான் அவளை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. சாரி உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் சொல்றது கேட்க கிரேசியா தான் இருக்கும். இதே டேட்ல நான் 2017 ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல விழுந்துட்டேன், இறந்து போயிட்டேன்னு நினைச்சா பார்த்தா திடீர்னு இங்க வந்திருக்கேன், இதை நீ என்ன சொல்லுவேன்னு கேட்கவும், டைம் டிராவல் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதேதான், ஆனா இது ஒரு கனவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உண்மை என்னன்னா ஒருவேளை நான் ஹீனட்டாவை திரும்ப பாக்குறதுக்காக கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரோ என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த தம்பி கேட்கறான். 12 வருஷம் கழிச்சு 2017 ஜூலை 1ஆம் தேதி நீங்க உன்னோட சிஸ்டர் இறந்து போயிருப்பீங்க. அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கொண்ட விட்டோ நீ தான் உன்னோட சிஸ்டரை காப்பாற்றணும். அதெல்லாம் ஒருவேளை உண்மையாவே நடக்கிறதா இருந்தா நான் என்னோட ஃபியூச்சரை மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஹீனட்டாவை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஒன்னதான் நம்பி இருக்கேன் நவட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவனை ஹேண்ட் ஷேக் பண்றான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதே 2017 வந்துட்டான். நான் ட்ரெயின் ட்ராக்ல விழுந்தேன், எப்படி என் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, உங்களை ஒருத்தர் காப்பாத்திட்டாரு, அது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்றாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம், நான் தான் நவுட்டோ டாச்சிபானா. என்னோட லைஃப் மாறினதுக்கு காரணமே நீ தான். நீ சொன்ன மாதிரியே நான் ரொம்பவோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நீ தான் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சரையே மாத்திருக்க. அன்னைக்கு நீ சொன்ன அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் ரொம்பவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ உயிரோட இருக்கனா, உன்னோட சிஸ்டர் ஹீனட்டா உயிரோட இருக்காளான்னு கேட்கவும், என்ன மன்னிச்சிரு டாக்கமிச்சி, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால ஹீனட்டாவை காப்பாற்ற முடியல, என்னால அவளை காப்பாற்ற முடியல, ஆனா டாக்கமிச்சி கண்டிப்பா ஒன்னால முடியும் அப்படின்னு நம்ம சொன்னவோம். என்னால முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ ஃபியூச்சர்ல இருந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே போராடாம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு மட்டுமே கேட்டுட்டு இருக்கான். ஈவன் சின்ன பசங்க மறட்டாங்க அப்படின்னா கூட பயந்து போய் அவங்க கிட்ட சாரி கேட்கறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ மாறதுக்கு காரணமே அவனோட மிடில் ஸ்கூல் தான். நம்ம ஹீரோவை பின்னாடியில இருந்து தள்ளி விட்டு ட்ரெயின் ட்ராக்ல கொல்ல பார்த்தது யாரு, நம்ம ஹீரோ எப்படி திடீர்னு டைம் டிராவல் பண்ணா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இதுக்கப்புறம் உள்ள எபிசோட பாருங்க. இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.